ஓகே. இன்னைக்கு எத பத்தி பார்க்க போறோம்னா, க்ரான்டாக் பத்தி பார்க்க போறோம். அது என்னன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு கிளவுட் ஸ்பின்னர் பண்ணிடுறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு என்னோட அக்கவுண்ட் கிளிக் பண்ணி, ஓகே. ஏடபிள்யூஎஸ்ல ஒரு EC2 எடுத்துக்கிறேன். ஓகே. ஜஸ்ட் இன்னைக்கு டாபிக் வந்து க்ரான்டாக். ஓகே. லினக்ஸ் எப்படி கனெக்ட் பண்ணுவோம்? SSH SSH பப்ளிக் ஏபிஐ எடுத்துக்கலாம். ஓகேவா? ஜஸ்ட் நான் வந்து லாகின் பண்ணிக்கலாம். டவுன்லோட்ஸ்ல போய்க்கிறேன். இங்க நான் வந்து கீ இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். ஓகே. my.docker.pym என்கிட்ட கீ இருக்கு. SSH -pym எப்படி கனெக்ட் பண்ணுவோம்? Go to @public API. Okay, super. ஜஸ்ட் இப்போ நம்ம ஸ்டார்ட் ஆகும். ஓகே. இங்க எனக்கு இன்னும் அது இதாகல. ரன்னிங் ஆகுது. அதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இல்ல அது பிரச்சனை இல்லை. அது வந்து யூசர் நேம் எல்லாம் ஜஸ்ட் டேக் நேம் தான். ஓகே, எனக்கு வந்து கனெக்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கு எதை பற்றி பார்ப்போம்னா க்ரான்டாக். ஓகே, இது மோஸ்ட்டாக என்னென்ன யூஸ் கேஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க எப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? ஜஸ்ட் இப்போதைக்கு நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஓகே. ஸ்கெட்ச் பேட் போய்க்கிறேன். ஓகே. க்ரான் டேப்ங்கிறது மோஸ்ட்டாக ஆட்டோமேஷன் பேஸ் பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் லினக்ஸ் வச்சிருக்கேன். என் லினக்ஸ் வந்து ஓகே மண்டே டு ஃப்ரைடே இருக்கு. எனக்கு மந்த் இருக்கு, இயர் இருக்கு. எனக்கு வந்து ஓகே டெய்லியும் ஓகே 9 மணிக்கு ஒரு டாஸ்க் ரன் ஆகணும். டெய்லி காலையில் நான் பார்த்துட்டு கூடாது 9 மணிக்கு எனக்கு பேக்கப் எடுக்கணும். இந்த மாதிரினா நான் க்ரான் டேப் யூஸ் பண்ணுவேன். அது 9 மணிக்கு சொல்ல முடியாது. இப்போ வந்து ஓகே என் கம்பெனி மண்டே டு ஃப்ரைடேனா மண்டே டு ஃப்ரைடே மட்டும் ரன் பண்ணு. அது எந்த ரேஞ்ச்குள்ள இருப்பேன்? காலையில் 9 மணிக்கு சாயங்காலம் 6 மணி வரைக்கும் ரன் பண்ணு. ஆர்எஸ் காலையில் 9 மணிக்கு மட்டும் ரன் பண்ணு. அப்படி இல்லைன்னா ஓகே நான் இயர்லி பேஸில் எனக்கு இயர்லி ஒன்ஸ் ஜனவரி 1 ஆனால் எனக்கு ரன் ஆகுது. ஆர்எல்ஸ் மந்த்லி பேஸ்டு எல்லா மந்த்தும் ஃபர்ஸ்ட் வீக் ரன் ஆகுது. எல்லா மந்த்தும் லாஸ்ட் மந்த் பேமெண்ட் இப்படி தான் உங்களுக்கு வந்து எல்லாமே செட்டில் பண்ணிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு பேமெண்ட்லாம் செட்டில் ஆகும்ல, எல்லாமே இந்த மாதிரி ஆட்டோமேஷன் தான். நீங்கள் போனோட சர்வர் மண்டே ஸ்டார்ட் ஆகும், ஃப்ரைடே ஸ்டார்ட் ஆகும். எல்லாமே க்ரான் டேப்ல பண்ண முடியும். வேறு எதுவுமே மோஸ்ட்டாக யூஸ் பண்ண மாட்டாங்க கம்பெனி. எல்லா கம்பெனியுமே க்ரான் டேப் யூஸ் பண்ணுவாங்க. ஜஸ்ட் பார்க்கலாம் என்னன்னு சொல்லி எப்படி கான்ஃபிகர் பண்ணலாம். நீங்கள் வந்து ஓகே மினிட் பேஸில் கான்ஃபிகர் பண்ணலாம். எனக்கு இப்போ வந்து பார்க்கலாம் ஒவ்வொன்றா. ஜஸ்ட் ஓகே இதுக்கு வந்து நிறைய வெப்சைட் இருக்குது. ஜஸ்ட் க்ரான் டேப் குருன்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, க்ரான் டேப் ஜஸ்ட் கொடுக்குறேன். இந்த வெப்சைட் நல்லா இருக்கும். க்ரான் டேப் குருன்னு இருக்கு. ஜஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் வெப்சைட் போய்க்கிறேன். எனக்கு வந்து டிஃபால்ட்டாக 5 ஸ்டார் இருக்கும். இதில் வந்து டிஃபால்ட்டாக எல்லா க்ரான் டேப்லையும் 5 ஸ்டார் இருக்கும். 1 2 3 சரி 4 5 ஸ்டார் இருக்கு. ஓகேவா? இந்த 5 ஸ்டாரும் ஒவ்வொரு இதை மீட் பண்ணும். ஃபர்ஸ்ட் இது வந்து எனக்கு எதை மீட் பண்ணோம்? மினிட்ஸை மீட் பண்ணும். மினிட்ஸ். அடுத்து பார்த்தா ஹவர்ஸ். அடுத்து பார்த்தா டேஸ். அதாவது 31 நாள்னா நான் 5 கொடுத்தா 5ஆம் தேதி மட்டும் எனக்கு ரன் ஆகும். ஓகேவா? இதில் வந்து ஓகே 5 கொடுத்தோன்னா எனக்கு 10 5 13 5 1 5 எல்லாத்துக்கும் 5 நிமிஷம் ரன் ஆகும். அது நம்ம இப்போ ஷெட்யூல் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எவ்வளோ 5 மினிட்ஸ் ஒருக்க ரன் ஆகணும் அந்த மாதிரி பண்ணலாம். ஜஸ்ட் பார்க்கலாம். ஜஸ்ட் சொல்கிறேன். ஓகேவா? இது ஹவர்ஸ் கொடுப்போம். நீங்கள் 4 கொடுத்தோன்னா 4 மணிக்கு ரன் ஆகும். 12 கொடுத்தா 12 மணிக்கு ரன் ஆகும். 5 கொடுத்தோன்னா 3 மணிக்கு ரன் ஆகும். ஜஸ்ட் 24 ஹவர்ஸ் டைம்ஸ் இருந்தது. ஓகேவா? இது வந்து டேஸ் 31 நாள் இருக்கும். இப்போ இங்கே 8 கொடுத்தோன்னா 8ஆம் தேதி ரன் ஆகும். ஓகே, இது வந்து எனக்கு இயர். சாரி, இது டேஸ், இது மந்த்து, இதுதான் எனக்கு வீக்கு. ஓகேவா? வீக். இது மந்த்து. மந்த்து எனக்கு வந்து 12 மாதம் இருக்கு. எனக்கு வந்து 3 கொடுத்தோன்னா 3 மாதம் எனக்கு ரன் ஆகும். 10 கொடுத்தா 10 மாதம் ரன் ஆகும். ஓகேவா? இது வந்து வீக்கு. எனக்கு வந்து 4 வீக் இருக்கு. ஓகேவா? வீக் டேஸ் மாரி சம்திங். அந்த மண்டே டு சாட்டர்டே அந்த மாதிரி வீக்கில் இருக்கு 7 நாள் கணக்கு. ஓகேவா? ஓகே, இதை வச்சு தான் நம்ம வந்து ஆட்டோமேஷன்லாம் பார்க்க போகிறோம். ஓகேவா?
ஜஸ்ட் கிரான் டேப்ல என்ன பண்ணணும், இந்த இடத்துல இருக்க எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகே. இதில் வந்து எல்லாமே ஸ்டாராக இருக்குன்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 5மே ஸ்டாராக இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸ்பேஸ் வரும். ஓகே. 5மே ஸ்டாராக இருந்தால் எவ்வளோ நிமிஷம் ஒரு நிமிஷத்துக்கு ஒருக்க ரன் ஆகும் என்னோட ஸ்கிரிப்ட். ஓகேவா? ஓகே. இல்லை ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன்? ஓகே. இங்கே 5 and 4 கொடுத்தனா எனக்கு என்ன ஆகுனா 9:04 ரன் ஆகும் அடுத்தது. இப்போ மணி வந்து 8:24. அடுத்து எப்போ ரன் ஆகும்? 9:04 ரன் ஆகும். அது 4னா அந்த 4 மினிட்ஸில் எப்போ 4 தான் ரன் ஆகும். ஓகேவா? அடுத்து இப்போ 9:04 ரன் ஆச்சு. அடுத்து எப்போ ரன் ஆகும்? 10:04 ரன் ஆகும். அது இப்போ வந்து 8:24. ஓகேவா? நான் இங்கே 4ம் கொடுத்தனா எப்போ எனக்கு ரன் ஆகுது? ஓகே. 9:04 ரன் ஆச்சுன்னா அடுத்து எப்போ எனக்கு ரன் ஆகும்? 10:04. ஓகேவா? இப்போ வந்து எவ்ரி 4 மினிட்ஸ் ரன் பண்ணணும். நான் ஸ்டார் கொடுத்துக்கிறேன். ஸ்டார் ஸ்லாஷ் கொடுத்தனா எனக்கு எவ்ரி 4 மினிட்ஸ் ரன் ஆகும். இப்போ டைம் என்ன? 25. அடுத்து எப்போ ரன் ஆகும்? அதாவது 24க்கு நான் கொடுத்தேன். 28க்கு ரன் ஆகும். ஓகேவா? அடுத்து எப்போ ரன் ஆகும்? 32. அண்டர்ஸ்டாண்ட்? ஃபர்ஸ்ட் இருக்கிறது மினிட். இல்லை கன்ஃபியூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இருக்கிறது மினிட். ஓகேவா? ஜஸ்ட் 4ன்னு கொடுத்தனா இப்போ வந்து எனக்கு ஹவர்ஸில் எப்போ 4 தான் ரன் ஆகும். 9:04, 10:04, 11:04, 8:04 இந்த மாதிரி 4 எப்போ வருதோ அப்போ தான் ரன் ஆகும். வெறும் 4 கொடுத்தா. இதே ஸ்டார் ஸ்லாஷ் 4 கொடுத்தா எனக்கு 4 மினிட்ஸ்க்கு ஒரு ரன் ஆகும். கரண்ட் டைம்ல வந்து 4 நிமிஷம் கழிச்சு. இப்போ ஸ்டார் 5 கொடுத்தா எனக்கு எப்போ ரன் ஆகும்? அடுத்து பார்த்தா 8:30க்கு ரன் ஆகும். ஏன்னா இப்போ 25 8:25. அடுத்து இப்போ ரன் ஆகும்? 8:30க்கு ரன் ஆகும். அடுத்தது 8:85. அடுத்தது 8:40. இந்த மாதிரி 5 மினிட்ஸ் ஒருக்கா ரன் ஆகும். ஸ்லாஷ் கொடுக்காம வெறும் கொடுத்தா எனக்கு வந்து அந்த ஹவர்ஸில் 5 ரன் ஆகும். 5 எப்போ வருதோ இப்போ 10, 5, 11, 5 அந்த மாதிரி 5 ரன் ஆகும். இப்போ 10 கொடுத்தா என்ன ரன் ஆகும்? 9, 10, 10, 10, 11, 10 இந்த மாதிரி எனக்கு வந்து ஹவர்ஸில் இப்போ மினிட்ஸ் அந்த டைம் வருதோ அப்போ தான் ரன் ஆகும். ஸ்டார் ஸ்லாஷ் இது கொடுத்தா எனக்கு அவ்வளோ மினிட்ஸ்க்கு ஒர்க் ரன் ஆகும். ஓகே. இதில் ஓகே தானே? ஓகே. அப்படி இல்லைன்னா எனக்கு வந்து ஓகே இப்போ 9:01 9:05 வரைக்கும் ரன் ஆகும் என் ஸ்கிரிப்ட். அப்படின்னா நான் வந்து ஓகே 1:9.5 கொடுத்துருவேன். 9:1 to 9:5 ரன் ஆகும். அதாவது அந்த மினிட்ஸில் தான் எனக்கு அந்த டைம் ரேஞ்ச்குள்ள ரன் ஆகும். இப்போ அடுத்து எப்போ ரன் ஆகும்? அதுக்கப்புறம் 10:1 எக்ஸாக்டாக அப்படி தான் ரன் ஆகும். ஓகேவா? இது ரேஞ்சு. ஓகேவா? ஓகே. அடுத்தது என்ன சொன்னேன்? ஹவர்ஸ். சேம். நான் இங்கே 3 கொடுத்தனா எனக்கு எப்போ ரன் ஆகும்? 3 மணிக்கு ரன் ஆகும். இப்போ இங்கே வந்து 15 கொடுத்தனா 24 ஃபார்மேட் தான். ஓகே. 15 கொடுத்தனா 3 ரன் ஆகும். இதில் வந்து 23 ஹவர்ஸ் இருக்கும். 00 கொடுத்தா உங்களுக்கு வந்து 24 ஹவர்ஸ் 12 மணிக்கு நம்ம நைட்டு 3 மணிக்கு ரன் ஆகும். ஈவினிங் 3 மணிக்கு ரன் ஆகும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து 3 கொடுத்தனா எப்போ ரன் ஆகும்? 3 மணிக்கு ரன் ஆகும் காலையில். இதே நான் ஸ்டார் ஸ்லாஷ் 3 கொடுத்தனா 3 ஹவர்ஸ்க்கு ரன் ஆகும். இப்போ கரண்ட் 10 அது 3:00 அடுத்து 6:00 ரன் ஆகும். அடுத்தது 9:00 ரன் ஆகும். அடுத்தது 12:00. இந்த மாதிரி ஸ்லாஷ் 3 கொடுத்தனா எனக்கு 3:00 ரன் ஆகும். ஓகேவா? ஆர்எல்ஸ் நான் வந்து ஓகே 1:3 கொடுத்தனா 1 மணிக்கு 3 மணி வரைக்கும் ரன் ஆகும் காலையில். இதே நான் 15 to 17 கொடுத்தனா 3 மணி to 5 மணி வரைக்கும் ஈவினிங் ரன் ஆகும். ஓகேவா? ஜஸ்ட் ஸ்டார்ட் போட்டுக்கிறேன். ஓகே. அடுத்தது என்னன்னா டேல மந்த். இப்போ வந்து இப்போ ஃபைன் கொடுத்தனா எனக்கு என்ன ஆகும்? 5ஆம் தேதி ரன் ஆகும். மாசத்துல 5ஆம் தேதி ரன் ஆகும். இதே ஸ்டார் ஸ்லாஷ் ஃபைன் கொடுத்தா 5 நாளைக்கு ஒருக்கா ரன் ஆகும். ஓகேவா? எக்ஸாக்ட் அதுதான். இப்போ நான் வந்து ஓகே 1 கொடுத்தனா 1 தேதி 5ஆம் தேதி எல்லா மாசமும் ரன் ஆகும். ஓகே தானே? ஓகே சூப்பர். அடுத்து மந்த்ல எனக்கு எத்தனை மந்த் இருக்கு? 12 மாதம் இருக்கு ரேஞ்சு. இப்போ நான் வந்து 3 கொடுத்தேன் 2 கொடுத்தனா பிப்ரவரி ரன் ஆகும். ஓகேவா? இதே நான் ஸ்டார் 2 கொடுத்தனா 2 மந்த்ஸ்க்கு ஒருக்கா ரன் ஆகும். ஓகேவா? ஜஸ்ட் மோஸ்ட்டாக இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். லாஸ்ட் இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஓகே. லாஸ்ட் இது என்னன்னா டே வீக்ஸ். இப்போ வீக்லி 7 நாள் இருக்கு. நான் வந்து ஓகே மண்டே டு ஃப்ரைடே மட்டும் யூஸ் பண்ணால் ஓகே 1:5 கொடுத்துருவேன். எவ்ரி மண்டே டு ஃப்ரைடே ரன் ஆகும். ஓகேவா? அதே சமயம் நான் இங்கே வந்து ஓகே ஹவர்ஸ் கொடுத்துருவேன். ஹவர்ஸ் வந்து ஓகே 9 to 6 எனக்கு எவ்வளோ வரும்? ஓகே நான் 19 கொடுத்துருவேன். சாரி 17 கொடுத்துறேன். ஓகேவா? இப்படி கொடுத்தா எனக்கு என்ன ஆகும்? மண்டே டு ஃப்ரைடே காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் ரன் ஆகும். ஓகேவா? ஜஸ்ட் நம்ம இந்த 5 ஸ்டார் வச்சு தான் நம்ம ப்ளே பண்ண போகிறோம் பேட்டர்ன்.
H2 தான். ஓகே. ஜஸ்ட் இது எப்படி கான்ஃபிகர் பண்ணலாம், எப்படி லினக்ஸ்ல இருக்கு எல்லாம் பார்க்கலாம். ஓகேவா? ஓகே. இப்போ எனக்கு வந்து ஓகே நான் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறேன். அந்த ஸ்கிரிப்ட் வந்து ஓகே 2 நிமிஷத்துக்கு ஒருக்க ரன் ஆகணும்னு எப்படி கொடுக்கணும்? 2 நிமிஷத்துக்கு ஒருக்க ரன் ஸ்டார் ஸ்லாஷ் 2 ஓகே சூப்பர். அப்படி கொடுத்தா என்னோட ஸ்கிரிப்ட் இப்போ ரன் ஆகும். 2 நிமிஷத்துக்கு ஒருக்க ரன் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? இதை ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஜஸ்ட் நான் என்னோட லினக்ஸ் எடுத்துக்கிறேன். எக்ஸிட் ஆகிடுச்சு. சூப்பர். ஓகே நான் போய் காப்பி பண்ணுறேன். தூங்கிட்டா போய்க்கிறேன். ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணி ஆஃப் பண்ணணும் இல்லை, ஜஸ்ட் கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணிட்டு அது ஸ்லீப் மோடு போயிருக்கு. ஜஸ்ட் நான் வாட்சிங் கொடுத்தா வாட்ச் ஆகிட்டே இருக்கும். நான் திருப்பி பண்ணிடலாம். ஆமாம் நல்லா தெரியுது. கொஞ்சம் பண்ணிக்கிறேன். ஓகே. இன்னொன்று என்னன்னா, இந்த க்ராம் டேப் வந்து யூசரால தான் அக்சஸ் பண்ண முடியும். ரூட் யூசரால பண்ண முடியாது. அது ஒவ்வொரு யூசரால ஒரு ஷெட்யூல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஜஸ்ட் நான் கிளியர் பண்ணிக்கிறேன். ஓகே எல்எஸ் கொடுக்குறேன் கிட்ட இல்லை. ஜஸ்ட் என்னன்னா க்ராம் டேப் தான் கமெண்டு. இதில் எல் கொடுத்தாலும் லிஸ்ட் பண்ணி காட்டும் எங்கிட்ட என்னென்ன இருக்குன்னு சொல்லி. என்கிட்ட எதுவுமே இல்லை. அதனால நோ க்ராம் டேப் ஃபார் உபுண்டு எதை மீட் பண்ணுது? யூசர் மீட் பண்ணுது. ஓகேவா? யூசரால ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? க்ராம் டேப் எல்னு கொடுத்தா எனக்கு ஆல்ரெடி ஏதாச்சும் ஷெட்யூல் ஆயிடுச்சுன்னா எனக்கு காட்டும். ஓகே ஓகே புதுசாக ஒரு க்ரான் டேப் கிரியேட் பண்ண போகிறேன். அதுக்கு என்ன பண்ணணும்? க்ரான் டேப் ஈனா புதுசாக ஒன்று கிரியேட் ஆகும். ஓகே ஜஸ்ட் நான் என்டர் கொடுக்குறேன். இதில் வந்து ஓகே எனக்கு என்ன எடிட்டர் செலக்ட் பண்ண கேட்குது. 1 கொடுத்தா எனக்கு நேனோ, 2 கொடுத்தா விஎம். நம்ம என்ன எடிட்டர் வேணும் சூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் நான் 1 கொடுத்துக்கிறேன். டிஃபால்ட்டாக நேனோ இருக்கும். ஒரு நிமிஷம் விம் இருந்தால் விம் போயிடும். 1 கொடுத்து என்டர் கொடுக்குறேன். எனக்கு வந்து ஒரு நோட் பேடில் விஎம் ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸ்க்ரீன் தெரியுது எல்லாத்துக்கும். ஓகே இதில் வந்து வந்து கான்ஃபிகர் பண்ணணும். ஜஸ்ட் இவங்க கொடுத்துருக்காங்க. ஓகே இந்த மாதிரி வேணாம். நம்ம வந்து ஓகே ஒரு சம்திங் ஸ்கிரிப்ட் மாரி கூட எழுதிக்கலாம். ஓகேவா? நான் என்ன பண்ணுறேன்னா ஓகே எத்தனை ஸ்டாரு? 5 ஸ்டார். 1 2 3 4 5 ஸ்டார். ஓகே 5 ஸ்டார் கொடுத்தா எனக்கு எப்படியும் 1 மினிட் கொடுக்க ரன் ஆகும். பட் நான் வந்து ஓகே என்னோட இது வந்து 2 மினிட்ஸ் கொடுக்க ரன் ஆகும். நான் சொல்கிறேன் அவரேஜ் 3 மினிட்ஸ் கொடுக்க. நான் போய் ஸ்கிரிப்ட் கொஞ்சம் எழுதணும். அது வரைக்கும் 3 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டோம். அந்த மாதிரி சொல்கிறேன். ஓகேவா? ஜஸ்ட்டு கொடுத்துட்டு என்ன கொடுக்குறேன்னா ஓகே இந்த அப்புறம் கொடுக்குறது எனக்கு வந்து எக்ஸிக்யூட் கமெண்ட். நான் என்னென்ன பண்ணலாம்? நான் இங்கே கமெண்ட் கொடுக்குறேன். நான் ஒரு ஸ்கிரிப்ட் கால் பண்ணுறேன். நான் செல்ஃப் ஸ்கிரிப்ட் என் ஹோம் டைரக்டரியில் வச்சு அதை ரன் பண்ண சொல்லுறேன். ஓகேவா? ஜஸ்ட் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல இருந்து எனக்கு ஓகே பேஸை கால் பண்ணுறேன். ஏன் பேஸை கால் பண்ணுறேன்? என் ஸ்கிரிப்ட் ரன் பண்ணால் பேஸ் தேவை. ஓகேவா? பேஸ் எதுக்குள்ள இருக்குது? பின் பேஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் எதை ரன் பண்ணுறேன்? என்னோட ஸ்கிரிப்ட் ரன் பண்ணுறேன். என் ஸ்கிரிப்ட் ஆஃபீஸாக நான் வந்து ஹோம்குள்ளே எழுத போகிறேன். ஹோம் உபுண்டுங்கிற யூசருக்குள்ள உபுண்டுக்குள்ள ஓகே ஸ்கிரிப்ட்.sh இனிமேல் எழுத போகிறேன். ஜஸ்ட் அந்த பாத்தில் எழுத போகிறேன். டிஃபால்ட்டாக நமக்கு லாகின் பண்ண அந்த பாத்தில் தான் இருக்கும். பிடபிள்யூடி கொடுத்தா ஹோம் உபுண்டுக்குள்ள தான் இருக்கும். அந்த பாத்தில் இருக்க ஸ்கிரிப்டை ரன் பண்ணுன்னு சொல்லுவேன். எப்போ ரன் ஆகும்? எவ்ரி 3 மினிட்ஸ் ஒர்க்காக ரன் ஆகும். ஓகே ஜஸ்ட் நான் ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டு நான் வந்து இப்போ எல் கொடுத்து பார்க்குறேன். எல் என்ன ஆகும்? லிஸ்ட் ஆகும். ஜஸ்ட் எனக்கு அது லிஸ்ட் ஆகும். எனக்கு பார்த்து தெரியுது ஓகே எவ்ரி 3 மினிட்ஸ் ஒர்க்காக எனக்கு ஸ்கிரிப்ட் ரன் ஆகும் சொல்லி. ஜஸ்ட் நான் பார்த்து கிரியேட் பண்ணிக்கிறேன். பிடபிள்யூடியில் தான் கரெக்டான பார்த்துல தான் இருக்கேன். இந்த இடத்துல ஒரு ஸ்கிரிப்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். விஐயில் scr.sh கொடுத்துக்கிறேன். ஓகே இதில் சம்திங் ஏதோ ஸ்கிரிப்ட் எழுதிக்கலாம். நான் பின் பேஸ் கொடுத்து எழுதலாம். அதை வச்சு நான் கொடுக்காம ஏதோ ஒரு ஸ்கிரிப்ட் என்ன எழுதுறேன். ஓகே டச் கமெண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். டச் எனக்கு வந்து இப்போ ஃபைல் கிரியேட் பண்ணுன்னு சொல்லுவேன். ஃபைல் வந்து எத்தனை கிரியேட் பண்ணணும்? ஓகே 1 to ஒரு 35 கிரியேட் பண்ணணும்னு சொல்லுவேன். ஓகேவா? ஜஸ்ட் பேசிக் கமெண்ட் தான். டச் 9 கொடுத்தா உங்களுக்கு கிரியேட் ஆகும். அதுதான் நான் ஸ்கிரிப்டில் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ஓகே எல்எஸ் கொடுத்தா எனக்கு வந்து இந்த இடத்துல கிரியேட் ஆகணும். ஓகேவா? ஜஸ்ட் டேட் கொடுக்குறேன். டேட் கொடுத்து டைம் பார்க்குறேன். கரண்ட் டைம் என்ன 3 சம்திங் நான் வந்து ஓகே 3:02 பண்ணியிருப்பேன். அப்படின்னா எனக்கு 3:05 இந்த ஸ்கிரிப்ட் ரன் ஆகணும். ரன் ஆச்சுன்னா எனக்கு என்ன ஆகும்? 35 கிரியேட் ஆகும். அதுக்கு நான் வந்து ஓகே அந்த ஃபைலுக்கு எக்ஸிக்யூட் பர்மிஷன் கொடுக்கணும். டிஃபால்ட்டாக நமக்கு எக்ஸிக்யூட் இருக்காது. நான் வந்து எக்ஸிக்யூட் பர்மிஷன் கொடுக்குறேன். ஓகேவா? ஸ்கிரிப்ட்.sh ஓகே எல்எஸ் கொடுத்துக்கிறேன். ஓகே எக்ஸிக்யூட் பர்மிஷன் சேஞ்ச் ஆயிடுச்சு.
ஜஸ்ட் கிராங் டேப் லிஸ்ட் பண்ணி பார்த்தா ஓகே எனக்கு வந்து எவ்ரி 3 மினிட்ஸ் ஒர்க்கு அந்த இடத்துல எனக்கு ஃபைல் கிரியேட் ஆகும். இதுதான் என்னோட கான்செப்ட். நீங்க என்ன வேணா பண்ணலாம் இதுல. எல்லாத்துக்கும் ஈஸி பர்மிஷன் வந்துரும். ஆல்ஸ் நீங்க ஒவ்வொன்னு கொடுக்கணும் 7, 0 அந்த மாதிரி மாத்திக்கலாம். பின் பெஸ்ட் எனக்கு செல் டிஃபால்ட்ஸ் இல்லாத எடுத்துக்கன்னு சொல்லி நான் சொல்றேன். செல் இருக்கும் நமக்கு. இப்போ எக்ஸாம்பிள் பேட்ச் எஸ்ஹெச்லாம் நிறைய இருக்கும். அந்த செல்லில் எனக்கு ரெட் பண்ண சொல்ல வரேன். ஜஸ்ட் டிஃபால்ட்டாக என்ன செல் இருக்கோ அதில் ரன் ஆகும். நான் காட்டுறேன். இது ஒர்க்கு எக்ஸிட் ஆகட்டும். அதுக்கப்புறம் நான் மேனுவலாக பண்ணி காட்டுறேன். ஓகே அதை ஏன் கொடுத்தேன்னு சொல்லி ஜஸ்ட்டு நான் டேட் கொடுத்துறேன். ஓகே இன்னும் 1 மினிட்ல ரன் ஆகும். 2க்கு கான்ஃபிகர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படின்னா ஓகே 3க்கு தான் கான்ஃபிகர் ஆகும். 36 செகண்ட் ஆயிருக்கு. 4, 4 to 5 சரி ஓகே இன்னும் எனக்கு 2 மினிட்ஸ் ஆகும் சம்திங். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட்டு வாட்ச்னு ஒரு கமெண்ட் வைக்கணும். WATCH வாட்ச்னு கொடுத்து நீங்கள் அந்த கமெண்ட் கொடுத்தீங்கன்னா அது வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கும். ஜஸ்ட்டாக நான் டேட்டு கொடுக்குறேன். நீங்கள் எனக்கு வந்து ஸ்க்ரீன் வாட்ச் ஆகிட்டே இருக்கும். இப்படி கொடுத்தா எனக்கு வந்து ஸ்க்ரீன் ஸ்லீப் ஆகுது. நான் ஒரு 1 ஹவர் கழிச்சு வந்தாலும் எனக்கு வந்து எக்ஸிட் ஆகாது. நான் அதை கேன்சல் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணிக்கலாம். ஓகே சம்திங் நான் 6 ஆனாலும் போய் பார்க்குறேன். அப்போ 7க்கு கிரியேட் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே எனக்கு கிரியேட் ஆயிடுச்சு. சாரி 6 ஆயிடுச்சு. நான் ஜஸ்ட்டு வெளியே வந்துட்டு எல்எஸ் போட்டு பார்க்குறேன். ஓகே எனக்கு கிரியேட் ஆயிடுச்சு. நான் வந்து ஃபைல் எதுவுமே எக்ஸிட் பண்ணல. பட் ஆனால் எனக்கு என்ன ஆயிருக்கு கிரியேட் ஆயிடுச்சு. ஜஸ்ட் நான் ஒரு 3 நிமிஷம் விட்டா எனக்கு திருப்பி நம்ம 3 ஃபைல் கிரியேட் ஆகும். இதே நேம் தான் இருக்கும். அது கான்ஃபிகர் ஆகும். நான் ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிட்டேன்னா எனக்கு கிரியேட் ஆகும். எரர் அடிக்காது. ஓவர் ரைட் ஆயிடும். ஜஸ்ட் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். எப்படி ரிமூவ் பண்ணு ஏன் கொடுக்குறேன் எல்லாமே ரிமூவ் பண்ணணும்னு சொல்கிறேன். ஓகே ஜஸ்ட் நான் லெஸ் கொடுக்குறேன். ஓகே எனக்கு 3 நிமிஷம் கழிச்சு ரன் ஆகும். ஓகே இப்போ பின் பேஷ் கேட்டிங்களா? அது எப்படின்னா இப்போ என்கிட்ட வந்து நிறைய ஸ்கிரிப்ட் இருக்கு. நான் பார்த்தீங்கன்னா பேஷ்ல ரன் பண்ணோம். ஓகே இப்போ பேஷ் ஸ்பேஸ் விட்டு ஸ்கிரிப்ட் கொடுக்குறீங்க. இப்போ பேஷ்ல ரன் ஆயிரும். எல்லாம் கொடுத்தா எனக்கு ஸ்கிரிப்ட் ரன் ஆயிருக்கும். இதுமாதிரி என்னோட செல்லை நான் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். இப்போ எஸ்ஹெச் கொடுத்து அந்த ஃபைலை கொடுத்தா எஸ்ஹெச் செல்ல ரன் ஆகும். ரன் ஆகாது. டாட் ஸ்லாஷ் கொடுக்கணும் நம்ம. மேபி அங்கே நீங்கள் டாட் கொடுத்து தான் ரன் ஆகும். இந்த இடத்துல இல்லை இப்போ இருக்க நான் ரன் பண்ணேன்ல. இப்போ நான் மேனுவலாக ரன் பண்ணேன். அதனால டே பண்ணுறேன் திருப்பி. இல்லை பேஷ் கொடுத்தா எனக்கு ரன் ஆயிருக்கு. இப்போ ஸ்கிரிப்ட் பேஷ் செல் ஸ்கிரிப்ட் அந்த ஸ்கிரிப்ட் ரன் பண்ணேன். எனக்கு ரன் ஆயிடுச்சு. இப்போ எஸ்ஹெச்ல ரன் பண்ணலாம். எஸ்ஹெச் இப்போ ஸ்கிரிப்ட் டாட் எஸ்ஹெச் கொடுத்தோன்னா எனக்கு ஆஃபீஸர் ரன் ஆகும். ஓகே இது வந்து ஓகே அதான் இந்த செல்லில் வந்து எனக்கு இஷ்யூ. இந்த செல்லை வந்து ஸ்கிரிப்டாக எடுத்துக்கல. இது வந்து ஒரு கண்டென்ட்டாக எடுத்து பிரிண்ட் பண்ணுது இருக்கு. நமக்கு அந்த செல் கொடுத்துக்கணும். எனக்கு டிஃபால்ட்டாக எஸ்ஹெச்னா எனக்கு அது இஷ்யூ தான் கண்டிப்பாக. மோஸ்ட்டாக பேஸாக யூஸ் பண்ணுவோம் எல்லாத்துக்கும். பின் பேஸ் கொடுத்து பழக்கம் எல்லாத்துக்கும். ஒர்க் அவுட் ஆகும். அதனால பேஷ் அது கிரான் டேப் ஒர்க் ஆகிற இடத்துல இருக்குமான்னு சொல்ல முடியாது. பின் பேஸில் கொடுப்போம். கொடுத்தாலும் ஒர்க் ஆகும் கண்டிப்பாக. ஸ்லாஷ் பேஸில் கொடுத்தாலும் ஒர்க் ஆகும். நம்ம ஸ்லாஷ் பேஸ் மேலே டாட் ஸ்லாஷ் எக்ஸிக்யூட் பண்ணலாம். பட் டாட் வந்து எது எடுத்துன்னு சொல்ல முடியல நம்மளால. இங்கே டாட் ஸ்லாஷ் ஸ்கிரிப்ட் எஸ்ஹெச் தான் எனக்கு ரன் ஆகும். ஓகே ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணி நான் எல்எஸ் கொடுத்து பார்க்குறேன். எனக்கு கண்டிப்பாக ரன் ஆகும். இது வந்து எல்லாத்துக்கும் செட் பண்ணலாம். இப்போ வந்து நான் டெய்லி காலையில் 9 மணி டு 10 மணி ரன் பண்ண என்ன பண்ணுவோம் மண்டே டு ஃப்ரைடே மட்டும். அதான் 5 ஸ்டார் டே போட முடியும். ஸ்டார் 2வது ஸ்டாரில் கொடுக்கணும். 2 தான் பவர் 9 to 10 திருப்பி ஸ்டார் ஸ்டார் இப்போ 1 to 5 சிட்டோ. ஜஸ்ட் இப்போ எனக்கு வந்து மண்டே டு ஃப்ரைடே 9 மணி ஃப்ளைட் ரன் ஆகும். ஓகே நீங்கள் இன்னொரு அடுத்த இதில் அடுத்த லைனில் நீங்கள் இன்னொன்று எழுதிக்கலாம். 4 to நீங்கள் டிஸ்கஸ் 16 to அது கொடுத்து அடுத்த லைன் ரன் பண்ணிக்கலாம். ஓகே
ஓகே. ஜஸ்ட் இது ரன் ஆயிரும். நம்ம எக்ஸிக்யூட் செக் பண்ணிட்டு ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஓகே. எனக்கு ரன் ஆயிடுச்சு. 9 மணி நேரம் எனக்கு ரன் ஆயிடுச்சு. ஜஸ்ட் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்டாப் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? நீ கொடுத்துட்டு எடிட் பண்ணுறேன். நான் ஜஸ்ட் கமெண்ட் பண்ணிடுறேன் அந்த லைனை. அவர் ரிமூவ் பண்ணிட்டு எனக்கு வந்து அந்த ஸ்கிரிப்ட் ஸ்டாப் ஆயிரும். ஓகேவா? இதுக்கு மேலே எனக்கு ரன் ஆகுது. ஜஸ்ட் நான் இப்போ எல் கொடுக்குறேன். எனக்கு வந்து இந்த கமெண்ட் தான் காட்டும். ஜஸ்ட் எனக்கு எதுவும் இல்லை உள்ள. ஓகேவா? அவங்க டார் ஃபைல் அதை அன்சிப் பண்ணி அந்த ஃபோமில் போட்டாங்க அவங்க. அந்த டாரை வந்து அந்த ஃபார்மேட்டில் அன்சிப் பண்ணுறாங்க. அவங்க ஜிப் பண்ணுறது அந்த ஃபார்மேட்டில் பண்ணியிருக்காங்க. இஜெட்டிஏன்னு இதை வந்து இந்த ஃபார்மேட்டில் அன்சிப் பண்ணுறாங்க. டாரில் சம்திங் அன்சிப் பண்ணுறதுக்கு ஒரு கமெண்ட் இருக்கும். நம்ம அன்சிப்னு கொடுத்தா ஆகாது. அது எந்த ஃபார்மேட்டில் அன்சிப் பண்ணணும், இந்த ஃபோல்டர் ஃபார்மேட்டில் கொண்டு வர சொல்லுவாங்க. ஃபோமுங்கிற ஃபோல்டர் இதில் எனக்கு அன்சிப் பண்ணுன்னு சொல்கிறாங்க. எக்ஸ்டென்ஷன் இல்லாமல் அதுக்கு சம்திங் ஒரு கீவேர்ட் யூஸ் பண்ணுறாங்க. பேஸ் கொடுத்து தாரிகள் கமெண்ட் தான் நமக்கு ஸ்கிரிப்ட்ங்கிறதுனால நம்ம செல் ஸ்கிரிப்ட் எக்ஸிட் பண்ணதால பேஸ் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிக்கிறேன்.